ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் லிண்டை. இன்னைக்கு நான் கொஞ்சம் பார்க்க ரொம்ப டல்லாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ரொம்ப டல்லாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஒரு கேர்ள் திங்கை பற்றி தான் இன்னைக்கு பேச வந்தேன். ஏன்னா ஆக்சுவலி இன்னைக்கு நான் ரொம்ப லோவாக இருக்கேன், ஏன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த சொசைட்டியில் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி பேசலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் செம்ம ட்ரைன் அவுட். அப்போ தான் படுத்துட்டு இருக்கும்போது யோசித்தேன். நான் சொல்ல போனோன்னா நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சில நேரம் இல்லாமல் போகிறாங்க. அப்படி தான் ஒரு ஒரு லைஃப் நம்ம வெளிநாட்டுக்கு வரும்போது வாழ்ந்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி படுத்துட்டு இருக்கும்போது யோசித்தேன், எனக்கு இன்றைக்கி ரொம்ப பசி, பயங்கரமான பசி. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அட்லீஸ்ட் சாப்பாடு செஞ்சு கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் சொல்லப்போனோன்னா எப்படி சொல்கிறது, ஒருத்தர் கூட இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி இப்போ ரமதான் லீவு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 4 நாள் யாருமே ரூமில் இல்லை. ஆனால் நான் எங்கேயுமே போகல. எனக்கு செம்ம வயிறு வலி, பீரியட்ஸ் பெயின், அது பயங்கரமாக கிரேவிங் அந்த மாதிரி இருக்கிறனால நான் படுத்துகிட்டே இருந்தேன். இப்போ யோசித்தேன், இதே நம்ம அம்மா இங்கே இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத யோசித்தேன். ஸோ இந்த டைமில் சொல்லப்போனால் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ண இப்போ தான் புரியுது. வெளிநாட்டுக்கு வேலை செய்கிற ஒரு பெண்களோட வலி புரியுது. எவ்வளோ கஷ்டம். நம்ம சமைக்கிறதோட பாத்திரத்தை நாங்களே கழுவிக்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் ஹாஸ்பிட்டலுக்கு எழுந்திரிச்சு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கூட நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும். நான் தான் கேப் பிடிச்சி போகணும், நான் தான் அதுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி குக் பண்ணணும். குக் பண்ண வெறுப்பாக இருந்தால் கூட சொல்ல முடியாது, நான் தான் போய் குக் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட். வீட்டில் நம்ம பாட்டுக்கு காலையில் 9 மணி 10 மணிக்கு எந்திரிப்போம். டான்னு அம்மா டிஃபன் சமைச்சு வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு அப்புறம் அப்படியே படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு, திருப்பியும் ஈவினிங் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு, அப்புறம் ஈவினிங் நல்லா சாப்பிட்டு ஸ்நாக்ஸு அது இதுன்ட்டு. பட் ஆனால் இங்கே நம்மளால் அதை அனுபவிக்க முடியவும் முடியாது தான் பட் அப்போ தான் வீட்டோட ஃபீலிங்லாம் புரியுது. சொல்ல போகணுன்னா ஆக்சுவலி இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப வயிறு வலி, எந்திரிக்க கூட முடியல, படுத்துகிட்டே தான் இருந்தேன். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருந்துச்சு. சொல்ல போகணுன்னா யாராவது ஏதாவது பண்ண மாட்டாங்களான்னு இருந்துச்சு. சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜஸ்ட் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். கேர்ள்ஸோட பீரியட்ஸ் பெயின் ரொம்ப கஷ்டம். அவங்களால நடக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு முடியாது, நிறையா கிரேவிங்ஸ் வரும், என்னென்னமோ சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் அது அவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் ஏதோ அதுலேருந்து பாதி தான் சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு பெயின். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைப்போம். யாரோ ஒருத்தர், அம்மா அப்பா இல்லை லவ்வர் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த வெளிநாட்டோட வாழ்க்கை அப்படியே ஒரு கொடுமை. யாருமே இல்லாமல் நம்மளே எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு கொடுமை. இன்றைக்கி நான் ஆக்சுவலி இந்த பெயின் அனுபவிச்சேன். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பற்றி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆக்சுவலி புரியுது இப்போ தான் உமன்ஸ்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங். இந்த மாதிரி ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா பார்க்க போனால் பசங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வீடை செட்டில் பண்ணணும், வீடு கட்டி கொடுக்கணும், அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அப்புறம் ஒய்ஃபுன்னு வந்தால் ஒய்ஃபை பார்த்துக்கணும், குழந்தைக்கு படிக்க வைக்கணும், அந்த மாதிரி செலவுகள் இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸுன்னு வரும்போது அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நிறையா ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி சொல்லப்போனால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அவங்க வேலைக்கு போவாங்க, டில் 8th மந்த் வரையும் போவாங்க. அந்த மாதிரி உமன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி வேறு வழி இல்லை, பீரியட்ஸ் அப்போவும் நம்ம வேலைக்கு போய் தான் அவங்க நிறையா உமன்ஸ் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனோன்னா பெண்களுக்கு
99% கஷ்டம். அதில் வந்துட்டு ஒரு 50% ஆண்களுக்கு கஷ்டம்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, அவங்க நம்மளுக்கு குழந்த கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து அது டெலிவரி ஆகி வரும்போது ஒரு வலி இருக்கும், அது ஒன்று. இந்த சிசேரியன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வலி. அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி கேர்ள்ஸ் வந்து பெயின் அனுபவிக்கணும், இந்த பீரியட்ஸ் பெயின் வந்து. நிறைய பேர் சொல்லலாம் வந்து, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் பெயின் தான். ஆனால் கிடையாது. ஒரு கத்தி இருக்குல்ல, ஒரு கத்தியை வச்சு அந்த அடி வயிற்றில் அப்படியே கிழிக்கிற மாதிரி ஒரு வலி வந்து, அந்த மாதிரி ஒரு வலி. அவ்வளோ பெயின்ஸை வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு வந்து நிறைய புரியுது வந்து இப்போ தான் வந்து. எப்போன்னு இல்லை, சொல்லப்போனால் பெண்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இந்த சொசைட்டியில் வந்து போயிட்டு இருக்கோம் வந்து சொல்லப்போனால். ஃபேமிலிக்காக சில பேர் ஃபேமிலிக்காக அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நிறையா சொல்லிகிட்டே போகலாம் வந்து. ஸோ நான் இதில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, வி ஆர் ஸ்ட்ராங் எனஃப் டு லீவ் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஜஸ்ட் இன்றைக்கி நான் பீரியட்ஸில் இருக்கிறனால மட்டும் இதை பேசணும்னு நினைக்கல. எப்போவுமே தோணும், நிறையா பெண்களை ரோட்டில் பார்க்கும்போதுலாம் வந்து தோணும், இவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பு சரியில்லைனாலும் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வேலைக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கணும்னு எனக்கு மனசில் பட்டது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். இது யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கோ, இதில் வந்து பெண்கள் தான் உயர்ந்தவங்க, ஆண்கள்லாம் குறைஞ்சவங்கலாம் கிடையாது. ஆண்களும் கஷ்டப்படுறாங்க நிறைய நேரத்தில். அதை விட பெண்களும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இதை பதிவு பண்ண வந்தேன், அவ்வளோதான்.